பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். ஒரு அமலை பத்தி நம்ம பேச போறோம். இந்த அமல் ரொம்ப பரக்கத்தான அமல். முக்கியமாக நமக்கு செல்வத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமல்னு சொல்லலாம். இந்த அமல் எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு பாத்திரத்துல உப்பு எடுத்து வச்சு செய்யணும். ஒரு கையளவுக்கு உப்பு இருந்தாவே போதும். எல்லாருடைய வீட்லயுமே உப்பு இருக்கும். உப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பரக்கத்துக்கான ஒரு பொருள் தான். நிறைய பேருடைய வீட்டுல மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மளிகை சாமான் வாங்குவாங்கல்ல, வாங்கும் போது சம்பளம் கிடைச்சுமே முதல்ல வாங்கக்கூடிய பொருள் உப்பாதான் இருக்கும். ஏன் உப்பு வாங்குவாங்கன்னா அது பரக்கத்தானது. இன்னும் எல்லா இடத்துலயுமே நம்மளுடைய சமையல்ல ஒவ்வொரு நேரமும் நம்ம சேர்த்தக்கூடிய ஒரு பொருள்னா உப்பு. அப்ப நம்ம உப்பு தான் நம்ம ரிசுக்ல ஒரு சிறந்த ஒரு பொருளாக இருந்து கொண்டிருக்கு. இன்னும் உப்பு சாப்பிடுவதன் மூலமாக ஏராளமான சத்துகள் உடம்புக்கு கிடைக்குது. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தி கொள்வதும் நமக்கு உடம்புக்கு அவசியம்தான். அதிகமானா எப்படி தப்போ அதே மாதிரி சுத்தமா சேர்த்தாமலும் நம்மளால இருக்க முடியாது. அது நம்மளுடைய உணவுடைய சுவையும் மென்மேலும் மெழுகேற்றக்கூடியதாக இருக்குது. இன்னும் பல வஜிஃபாக்கள்லாம் பாத்தீங்கன்னா உப்பு வச்சே செய்வாங்க. எப்படி பாத்தீங்கன்னா பன்னீர் வச்சு செய்யறாங்களோ அதே மாதிரி உப்பு வச்சும் செய்வாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி ஒரு கையளவுக்கு உப்பு ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கோங்க. இதை நீங்க என்ன பண்ணுங்க, ஒழு செய்துட்டு ஏதாவது ஒரு நேரம் தொழுகைக்கு பின்னாடி கூட இதை நீங்க செஞ்சுக்கலாம். இப்ப ஏதாவது ஒரு நேரம் அசர் தொழுகிறீங்கன்னா அசருக்கு பின்னாடி செஞ்சுக்கோங்க. குறிப்பிட்டு அசருன்னு தான் கிடையாது, எந்த நேரம் தொழுகிறீங்களோ அந்த தொழுகைக்கு பின்னாடி இதை செஞ்சுக்கோங்க. தொழுது முடிச்சிடும். அந்த பாத்திரத்துல உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு எடுத்து வச்சுட்டு முதல்ல பிஸ்மி சொல்லி ஆரம்பிச்சு தரூதே இப்ராஹிமை 11 முறை ஓதுங்க. தரூதே இப்ராஹிம் அப்படிங்கிறது நம்ம அத்தையாத்துல ஓதக்கூடிய செலவாத்து. அந்த செலவாத்தை 11 முறை ஓதுங்க. ஓதி உப்புல ஊதிருங்க. ரெண்டாவது, அதுக்கப்புறம் குல்ஹு அல்லாஹு அஹது சூரா, அதாவது சூரா இக்லாஸ் இருக்கு பாருங்க, அதை 11 முறை ஓதி நீங்க என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த உப்புல ஓதணும். தரூதே இப்ராஹிம் அப்படிங்கிறது நமக்கு பாத்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரிந்துரையை நமக்கு மறுமை நாள்ல பெற்றுத்தரும். இன்னும் அல்லாஹுடைய அருட்கொடைகளையும் அருளையும் நம்ம மேல பொழிய வைக்கிறதுக்கு செலவாத்து ஒரு பெரும் காரணமாக இருக்கும். அதனால நம்ம செலவாத்து ஓதுறோம். ரெண்டாவது குல்ஹு அல்லாஹு அஹது சூரா அப்படிங்கிறது நமக்கு குர்ஆன் ஓதிய நன்மையை தரும். இன்னும் அந்த சூரா அல்லாஹுடைய சிஃபத்தை சொல்லக்கூடிய சூரா, அல்லாஹு விரும்பக்கூடிய சூரா. அது ரொம்ப முக்கியம். இது பாத்தீங்கன்னா பரக்கத்துக்கான சூரா, ரஹ்மத்துக்கான சூரா, ரிசுக்கை கொடுக்கக்கூடிய சூரா, கடனை அடைக்கக்கூடிய சூரா, செல்வத்தை தரக்கூடிய சூரா, ஏராளமான பலன்கள் இருக்கு. அதனால அந்த சூறாவை 11 முறை நீங்க ஓதி ஊதிக்கணும். அப்புறம் கடைசியாக நீங்க ஓத வேண்டியது யா ரஸாக்கு யா வஹாபு அப்படின்னு சொல்லிட்டு 101 முறை ஓதணும். யா ரஸாக்கு யா வஹாபு. ரஸாக்குன்னா என்னன்னா ரிசுக்கு அளிப்பவன் அப்படின்னு அர்த்தம். யா வஹாபுன்னு என்னன்னா மிகுதம் கொடுப்பவன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரிசுக்க கொடுன்னு நம்ம கேட்கிறோம், அதுக்கப்புறம் அதை தாராளமா கொடுன்னு நம்ம கேட்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எங்களுக்கு உணவாகட்டும், வருமானமாகட்டும், இன்னும் செல்வமாகட்டும் எங்களுக்கு நீதான் கொடுக்கக்கூடியவன். இன்னும் அதை அதிகமாக கொடு. ஏன்னா அதிகமாக அல்லாஹ்வால கொடுக்க முடியும். அல்லாஹ் கொடுக்காம இந்த உலகத்துல யாருக்குமே ரிஸ்க் கிடைச்சிருக்காது, வாழ முடியாது. அப்ப அல்லாஹ் கொடுத்துட்டு தான் இருக்காங்கிறது உண்மை. ஆனா அது போதுமான அளவுக்கு இருக்கான்னு கேட்டா நமக்கு நிறைய நேரத்துல அதை விட தேவை இருக்கிறதுனாலதான் நம்ம கடன் கஷ்டம்னு போய் சிரமப்பட்டு இருக்கோம். அப்ப நீ கொடுத்து கொண்டுதான் இருக்கிற, நாங்க சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், சம்பாதிச்சுட்டு தான் இருக்கிறோம். ஆனா இதுக்கும் மேற்பட்டது எங்களுக்கு வேணும், அதையும் தாராளமா கொடுத்துரு. எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேணும், இன்னும் கை நிறைய காசு வேணும், நல்ல வருமானம் வேணும், நல்ல சாப்பாடு, நல்ல ஆடை, ஒரு ஆசைப்பட்ட வாழ்க்கையை ஒரு உயர்தரமாக எங்களுக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு நீங்க இதை ஓதுங்க. இதை 101 முறை ஓதிட்டு மறுபடியும் கடைசியா தரூதே இப்ராஹிமை 11 தடவை ஓதிட்டு நீங்க என்ன பண்ணணும், துவா செய்யணும். என்ன துவா செய்யணும்னா, எங்களுக்கு இனி ஃபுல்லாவே இந்த ஆண்டு முழுவதுமே எங்களுக்கு உன்னுடைய ரிசுக்கை தடை இல்லாம கொடுத்துரு. இதை ஓதிட்டு இப்ப இருந்து ஆரம்பிச்சு எங்களுக்கு தங்கு தடை இல்லாத வருமானத்தை கொடுத்துரு, கடனை அடைத்து கொடு, உயர்ந்த செல்வத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட துவா செஞ்சுக்கோங்க. இந்த உப்பை நீங்க என்ன பண்ணணும்னா சாப்பாட்டுக்கு பயன்படுத்தணும். நீங்க தனியா தான் வச்சு பயன்படுத்தணும் இல்ல, நீங்க வேற ஏதாவது உப்பு டப்பா வச்சிருக்கீங்க, அதுல ஏற்கனவே உப்பு இருக்குன்னா அதுக்குள்ளேயே கொட்டிடலாம். இதுக்கு நம்ம புது உப்பு கூட எடுக்கல, ஏற்கனவே பாக்ஸ்ல இருக்கக்கூடிய உப்பு எடுத்துட்டு வந்தாவே போதும். சிலர் கேட்பாங்க புது பேக்கெட் வாங்கிதான் யூஸ் பண்ண மாட்டோம், அப்படிலாம் கிடையாது. நம்ம பாத்தீங்கன்னா உப்பு டப்பால இருக்கக்கூடிய உப்பை எடுத்துட்டு நம்ம பயன்படுத்திட்டு அதை உப்போட கலந்து வச்சிருங்க. உப்பு பாத்தீங்கன்னா பரக்கத்துக்கான பொருளாக கருதப்படுது. ரிசுக்லயே ஒரு உயர்ந்த ரிசுக்காக இருக்கு. இதை நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க. இது செய்யறதுக்கு ஒன்னும் சிரமம் இல்ல, ஒரே அமர்வுல வெறும் 5 நிமிஷத்துல செஞ்சிடலாம். ஏன்னா சூறாவே நம்ம 11 தடவை தான் ஓத சொல்றோம், அது குல்ஹுல்லாஹு சூறா தான் சொல்றோம். இந்த இஸ்மு பாத்தீங்கன்னா 101 முறை அப்படிங்கிறது ஒரு 2 நிமிஷத்துல ஓதிடலாம். அதனால நீங்க ஒரே அமர்வுல செஞ்சுக்கலாம். இந்த அமலை செய்யுங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை தருவானாக.